இன்னைக்கான இன்ட்ரெஸ்டிங்கான குவிஸ் கொஸ்டின்ஸ் என்னன்றதை இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கான முதல் கேள்வி, பண்டைய கால பக்தி இலக்கிய கல்வெட்டுடன் கூடிய முதல் தங்க தகடுகள் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன? பண்டைய கால பக்தி இலக்கிய கல்வெட்டுகளுடன் கூடிய முதல் தங்க தகடுகள் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன? சிதம்பரம், திருச்சி, மதுரை, காஞ்சிபுரம். பண்டைய கால பக்தி இலக்கிய கல்வெட்டுடன் கூடிய முதல் தங்க தகடுகள் இங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. கேள்விக்கான சரியான பதில் மதுரை. அடுத்த கேள்வி, இன்னைக்கான இரண்டாவது கேள்வி. ஆசிய உள்கட்டமைப்பு முதலீட்டு வங்கியானது தனது முதல் வெளிநாட்டு அலுவலகத்தினை எங்கு திறக்க உள்ளது? இந்த கேள்விக்கான 4 ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் ஏ அபுதாபி, ஆப்ஷன் பி சிங்கப்பூர், ஆப்ஷன் சி துபாய், ஆப்ஷன் டி டெல்லி. ஆசிய உள்கட்டமைப்பு முதலீடு வங்கியானது தனது முதல் வெளிநாட்டு அலுவலகத்தினை எங்கு திறக்க உள்ளது? இந்த கேள்விக்கான சரியான பதில் அபுதாபி. அடுத்த கேள்வி, இன்னைக்கான மூன்றாவது கேள்வி. தளவாடங்களுக்கான முதல் வகையான கனரக பழுதூக்கும் ஆளில்லா விமானத்தினை அறிமுகப்படுத்தியுள்ள மாநிலம் எது? இந்த கேள்விக்கான 4 ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் ஏ மகாராஷ்டிரா, ஆப்ஷன் பி தமிழ்நாடு, ஆப்ஷன் சி கேரளா, கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் டி மகாராஷ்டிரா. தளவாடங்களுக்கான முதல் வகையான கனரக பளுதூக்கும் ஆளில்லா விமானத்தினை அறிமுகப்படுத்தியுள்ள மாநிலம் எது? கேள்விக்கான சரியான பதில் மகாராஷ்டிரா. அடுத்த கேள்வி, இன்னைக்கான 4வது கேள்வி. இந்தியாவின் முதல் நீர்வழி மெட்ரோ சேவையானது எங்கு தொடங்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ கோவா, இரண்டாவது ஆப்ஷன் ஆப்ஷன் பி கேரளா, ஆப்ஷன் சி குஜராத், ஆப்ஷன் டி கர்நாடகா. இந்தியாவின் முதல் நீர்வழி மெட்ரோ சேவையானது எங்கு தொடங்கப்பட்டது? கேள்விக்கான சரியான பதில் கேரளா. இன்னைக்கான 5வது கேள்வி. உலகின் முதல் நுண்திரவ DAP உரம் ஆனது எந்த நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆப்ஷன் ஏ பிரேசில், ஆப்ஷன் பி சீனா, ஆப்ஷன் சி இந்தியா, ஆப்ஷன் டி அமெரிக்கா. உலகின் முதல் நுண்திரவ DAP டை அமோனியா பாக்சைட் உரமானது எந்த நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது? கேள்விக்கான சரியான பதில் இந்தியா. அடுத்த கேள்வி, இன்னைக்கான 6வது கேள்வி. திமாசா தேசிய விடுதலை ராணுவம் எந்த மாநிலத்தில் அதிக அளவில் செயல்படுகிறது? திமாஷா தேசிய விடுதலை ராணுவம் எந்த மாநிலத்தில் அதிக அளவில் செயல்படுகிறது? ஆப்ஷன் ஏ திரிபுரா, ஆப்ஷன் பி மணிப்பூர், ஆப்ஷன் சி அசாம், ஆப்ஷன் டி நாகாலாந்து. திமாசா தேசிய விடுதலை ராணுவம் எந்த மாநிலத்தில் அதிக அளவில் செயல்படுகிறது? கேள்விக்கான சரியான பதில் அசாம். அடுத்த கேள்வி, இன்னைக்கான 7வது கேள்வி. இந்தியாவில் அதிக அளவில் கடன் பெறும் மாநிலங்களில் தொடர்ந்து 3வது ஆண்டாக முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது?
இந்தியாவில் அதிக அளவில் கடன் பெறும் மாநிலங்களில் தொடர்ந்து 3வது ஆண்டாக முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது? கர்நாடகா, தமிழ்நாடு, பஞ்சாப், கேரளா. இந்தியாவில் அதிக அளவில் கடன் பெறும் மாநிலங்களில் தொடர்ந்து 3வது ஆண்டாக முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது? கேள்விக்கான சரியான பதில் தமிழ்நாடு. அடுத்த கேள்வி 8வது கேள்வி. இன்னைக்கான கடைசி கேள்வி. இந்தியாவின் முதலாவது சிறுதானியங்கள் அனுபவ மையம் எங்கு நிறுவப்பட்டுள்ளது? இந்தியாவின் முதலாவது சிறுதானியங்கள் அனுபவ மையம் எங்கு நிறுவப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ புதுடெல்லி, ஆப்ஷன் பி போபால், ஆப்ஷன் சி ஜெய்ப்பூர், கடைசி ஆப்ஷன் டி ஹைதராபாத். இந்தியாவின் முதலாவது சிறுதானியங்கள் அனுபவ மையம் எங்கு நிறுவப்பட்டுள்ளது? கேள்விக்கான சரியான பதில் புதுடெல்லி.